சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகள்ல நம்ம சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போனோம்னா, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இப்போ ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வயது வித்தியாசமே இல்லாம எல்லாருக்கும் வருதுங்க. அதாவது இதயத்துல இருக்கக்கூடிய அடைப்பு நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இதய தசைகளை வலுப்படுத்த என்ன பண்ணலாம்? பொதுவா இதயம் அப்படின்னு சொல்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கன். அது பம்ப் பண்ணுது இல்லைங்களா? பம்ப் பண்ணி ரத்தத்த உடல் முழுவதும் நமக்கு அனுப்புது. ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் வரும்போது, இப்போ அது தானா வந்து ஆக்டிவ் ஆயிட்டு இருக்க, தானா இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். ஸோ இதுக்கு ஒரு ஸ்டிமுலன்ட் இருக்கணும் இல்லைங்களா? அதை தூண்டுவதற்கு தான் எஸ்ஏ நோட், சைனோஏட்ரியல் நோட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நோடுக்கு தான் சிக்னல் எங்கிருந்து வரும்? அது நார்மலா இயங்குறதுக்கு. இதுல ஒரு சிலருக்கு பாதிப்பு இருந்தா நம்ம பேஸ் மேக்கர்லாம் ஃபிட் பண்றோம். அப்போ ஹார்ட்டோட சுருங்கி விரியும் தன்மை நார்மலா இருக்கிறதுக்கு சில விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ணியே பிளாக் இருக்கு. எனக்கு ஹார்ட்டோட மசில்ஸ் வீக்னஸ் இருக்கு. கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்கு. ஏற்கனவே 2, 3 அட்டாக் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொல்லியிருக்காங்க. 2, 3 பிளாக் இருக்கு. ஸ்டண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். டெய்லி நான் வந்து பிளட் தின்னர்லாம் சாப்பிடுறேன். இந்த மாதிரி நெறைய இதயம் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் ஒரு சிலருக்கு இருக்கும். இத தாண்டி ஹெரிடிட்டியா வர ப்ராப்ளமும் நெறைய பேர். அதாவது பேரண்ட்ஸ்க்கு இருந்தது, அப்பா, அம்மாக்கு இருந்தது, தாத்தா, பாட்டிக்கு இருந்தது, எனக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி. இந்த இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் இருக்க, இல்ல ஏற்கனவே இந்த மாரி பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொன்னா, இதயத்தை பலப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் என்ன? இப்போ நம்ம சொல்லுவோம் செஸ்ட் பெயின், எல்லா வகையான செஸ்ட் பெயினும் நமக்கு வந்து கார்டியாக் அரெஸ்ட்டா அப்படின்னா, நமக்கு இதயத்தை தாக்கக்கூடியதா அப்படின்னு சொன்னா, நெறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகள்ல நம்ம சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போனோம்னா, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இப்போ ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வயது வித்தியாசமே இல்லாம எல்லாருக்கும் வருதுங்க. அதாவது இதயத்துல இருக்கக்கூடிய அடைப்பு நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இதய தசைகளை வலுப்படுத்த என்ன பண்ணலாம்? பொதுவா இதயம் அப்படின்னு சொல்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கன். அது பம்ப் பண்ணுது இல்லைங்களா? பம்ப் பண்ணி ரத்தத்த உடல் முழுவதும் நமக்கு அனுப்புது. ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் வரும்போது, இப்போ அது தானா வந்து ஆக்டிவ் ஆயிட்டு இருக்க, தானா இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். ஸோ இதுக்கு ஒரு ஸ்டிமுலன்ட் இருக்கணும் இல்லைங்களா? அதை தூண்டுவதற்கு தான் எஸ்ஏ நோட், சைனோஏட்ரியல் நோட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நோடுக்கு தான் சிக்னல் எங்கிருந்து வரும்? அது நார்மலா இயங்குறதுக்கு. இதுல ஒரு சிலருக்கு பாதிப்பு இருந்தா நம்ம பேஸ் மேக்கர்லாம் ஃபிட் பண்றோம். அப்போ ஹார்ட்டோட சுருங்கி விரியும் தன்மை நார்மலா இருக்கிறதுக்கு சில விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். சரிங்க. சில விஷயங்கள் என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதய தசைகள் வலிமையாக இருக்கிறதுக்கு. முக்கியமா நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளவு இருக்கு? அதுவும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இதுதான் நம்ம மெயினா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். நம்ம உடல்ல இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் மற்றும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்ற எல்டிஎல், இது 2மே ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர்னே சொல்லலாம். ஹார்ட் பிளாக் இருக்கு. எனக்கு ஹார்ட்டோட மசில்ஸ் வீக்னஸ் இருக்கு. கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்கு. ஏற்கனவே 2, 3 அட்டாக் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொல்லியிருக்காங்க. 2, 3 பிளாக் இருக்கு. ஸ்டண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். டெய்லி நான் வந்து பிளட் தின்னர்லாம் சாப்பிடுறேன். இந்த மாதிரி நெறைய இதயம் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் ஒரு சிலருக்கு இருக்கும். இத தாண்டி ஹெரிடிட்டியா வர ப்ராப்ளமும் நெறைய பேருக்கு இருக்குங்க. அதாவது பேரண்ட்ஸ்க்கு இருந்தது, அப்பா, அம்மாக்கு இருந்தது, தாத்தா, பாட்டிக்கு இருந்தது, எனக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி. இந்த இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் இருக்க, இல்ல ஏற்கனவே இந்த மாரி பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொன்னா, இதயத்தை பலப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் என்ன? இப்போ நம்ம சொல்லுவோம் செஸ்ட் பெயின், எல்லா வகையான செஸ்ட் பெயினும் நமக்கு வந்து கார்டியாக் அரெஸ்ட்டா அப்படின்னா, நமக்கு இதயத்தை தாக்கக்கூடியதா அப்படின்னு சொன்னா, நெறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. ஒரு சிலருக்கு வாயு தொந்தரவுனாலயும் என்ன ஆகும்னா, ஹார்ட்ல நமக்கு செஸ்ட்ல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தெரியும். ஆனா, உண்மையிலேயே நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருதுன்னா, சிம்ப்டம்ஸ் எப்படி இருக்கும்? உடல் முழுவதும் அதிகமான வியர்வை. நம்ம ஏசி ரூம்லயே இருந்தாலும் என்ன ஆகும்னா, அதிகமான வியர்வை வர்றத நம்ம பார்க்குறோம். ரொம்ப அதிகமான வியர்வை, வாய் உலர்ந்து போறது, ரொம்ப தண்ணீர் தாகம் எடுப்பது,
பேச முடியாமல் இருக்கிறது, விஷன் வந்து பிளர் ஆகிறது, இப்போ தலையில் ஏதாவது ஒரு பக்கம் வலி ஏற்படுறது, இந்த மாதிரியோ இல்லை டக்குன்னு எனக்கு யூரின் மோஷன் வர மாதிரியே இருக்கே, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா உடனடியாக சிகிச்சைகள் எடுக்கணும். ஏற்கனவே இந்த கண்டிஷன் லைட்டாக வந்து வந்து போயிட்டு இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்மளுடைய ஹார்ட் கண்டிஷன் எப்படி இருக்குன்றத செக் பண்ணிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து பிளாக் இருக்குது, இல்லை ஹார்ட் மசில்ஸ் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்ல கார்டியோமெகாலி அப்படின்னு சொல்கிற கண்டிஷன்லாம் இருக்குது இல்லையா, இல்லை கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உடல் நலனில் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த டீடாக்ஸ் மெடிசனை எடுத்துக்கோங்க. ஹார்ட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த பேட் கொலஸ்ட்ராலை கரைக்க, அடைப்பை நீக்குவதற்கு, இதயம் ஆரோக்கியமாக இருக்க பூண்டு டீ டெய்லி காலையில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சித்த மருத்துவத்தில் பூண்டை பயன்படுத்தி செய்யக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்குது. லசுனாதி லேகியம் அப்படின்னு சொல்லுவோம். பூண்டை பயன்படுத்தி செய்யக்கூடிய லேகியம். இது எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான வாயு தொந்தரவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேருக்கு வாயு தொந்தரவு இருக்குன்னா அது சரியாகிறதுக்கு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாக, உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் அது சரியாகிறதுக்கும் பயன்படுது. இந்த பூண்டு டீ ரொம்ப சிம்பிள். இதை எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். 5 பல் அளவுக்கு நாட்டு பூண்டு எடுத்துக்கோங்க. இதை 1 2 தட்டி எடுத்துக்கணும். 2 கிளாஸ் தண்ணீரில் 5 பல் பூண்டும் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதில் போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். இது 1 கிளாஸ் வந்ததுக்கப்புறம் அவ்வளோதாங்க, ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதில் 2 3 துளி எலுமிச்சை சாறு கலந்து அப்படியே குடிச்சிடலாம். வேணும்னா ஹனி ஆட் பண்ணலாம், இல்லைனாலும் வேண்டாங்க. இந்த டீ நீங்கள் டெய்லி பூண்டு டீ இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டே வாங்களேன், உடலில் இரத்த நாளங்களில் எங்கே அடைப்பு இருந்தாலும் காணாமல் போயிடும். ஸோ அந்த அடைப்பு சரியாகிறதுக்கு பூண்டு டீ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ரெகுலராக கொலஸ்ட்ரால் இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னாலும், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, முக்கியமாக இதயம், ஸோ ஹார்ட் வந்து நார்மலாக இருக்கிறதுக்கு இந்த பூண்டு டீ உங்களுக்கு பயன்படுது. அடுத்து 2வது என்னங்க பண்ணலாம், இன்னொரு டீ ஏதாவது எடுக்கலாமான்னா தாராளமாக ஒரு பாதி அளவு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 இல்லை 3 கிளாஸ் தண்ணீரில் இந்த 2 பீஸ் எலுமிச்சம்பழத்தை தோலோடு அந்த தண்ணீரில் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 4 5 இல்லை 10 புதினா இலைகள் கூட அதில் போட்டுருங்க. ஸோ புதினா இலைகள் போடும்போது பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இப்போது இது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. ஸோ இதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் வந்தோடனே அப்படியே ஃபில்டர் பண்ணிடணும். ஃபில்டர் பண்ணி குடிக்கணுங்க. இதில் வேணும்னாலும் நம்ம ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பூண்டு டீயும் லெமன் டீ இது 2மே மாற்றி மாற்றி நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ அவ்வளவு ரொம்ப ரொம்ப, அதாவது நம்ம உடலில் இரத்த நாளங்கள், மைக்ரோ வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மைக்ரோ வெசல்ஸில் இருக்கக்கூடிய அடைப்பு நீங்கினாலும் பூண்டு டீ ரெகுலராக எடுத்துக்கலாம். அதே மாதிரி எலுமிச்சை டீ, புதினா சேர்த்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், இந்த இதயம் பலமாக இருப்பதற்கு, இதய அடைப்புகள் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இருக்குனாலும் சித்த மருந்துகளை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. அப்படி பார்க்கும்போது தினந்தோறும் நம்ம இரவு நேரத்தில் நீங்கள் தூங்கும்போதும் மஞ்சள் கலந்த பால் குடிக்கலாம். ஸோ மஞ்சள் கலந்த பால் குடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் முக்கியமாக சீரகாதி சூரணம்னு ஒரு மெடிசன் இருக்குது. இதை ஜென்ரலாக நம்ம உடலில் கொலஸ்ட்ரால் இருக்கும்போதோ இல்லை அதிகமான, அதாவது இதயத்தில் பாதிப்பு இருக்குது அப்படின்னாலும் இந்த சீரகாதி சூரணம் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரலாம். ஸோ அது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளையும் இரத்த நாளங்களையும் நமக்கு சரி செய்து கொடுக்குது. ஸோ இந்த சீரகாதி சூரணம் காலையிலும் இரவும் வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து. ஸோ காலை இரவு வெந்நீரில் கலந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நம்ம இரத்த நாளங்கள், அடைபெற்றிருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் அது திறக்கப்படுது அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாளாக எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்குது, முக்கியமாக டீப் வெயின் த்ராம்போசிஸ்லாம் சொல்லுவோம். இது எல்லாமே இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பு தான். இதை சரி செய்கிறதுக்கு நம்ம இந்த சீரகாதி சூரணம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்குது. மரமஞ்சள் குடிநீர், நிறைய பதிவுகளை இதை நான் சொல்லியிருக்கேன். ஸ்பெஷலாகவே இந்த மரமஞ்சள் குடிநீர் நம்மளோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்ங்க. இந்த மரமஞ்சள் குடிநீர் சித்தா மெடிக்கல் ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும், அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதை வாங்கி காலை இரவு 2 வேளையும் கஷாயமாக குடிச்சிட்டு வரணும். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சடாமஞ்சள் இருக்குது. சடாமஞ்சள் அப்படின்னு சொல்கிறது நல்ல ஒரு வெப்பத்தை உண்டாக்கக்கூடிய மூலிகை, உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் கொழுப்பை கரைத்து வெளியேற்றக்கூடிய ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் சடாமஞ்சள்.
ஸோ சடா மஞ்சள், மரமஞ்சள் இது எல்லாமே சேர்ந்து இதனோட சீந்தில் சேர்ந்திருக்கும். ஸோ சீந்திலும் சொல்லவே வேண்டாம். சர்க்கரை நோயை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும், சர்க்கரை நோயால் வரக்கூடிய பாதிப்புகள் சரியாகிறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இந்த மரமஞ்சள் குடிநீரை தினம்தோறும் ஒரு வேளை நம்ம பயன்படுத்தினாலே போதுங்க. நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும், இதயம் பலமாக இருப்பதற்கும், கழிவுகள் நீங்குவதற்கும், கழிவுகள் அப்படின்னா எல்லா ஆர்கன்லையுமே இருக்கு. ஒரு ஆர்கனுக்கும் தனித்தனியாக நம்ம பார்த்துருக்கோம். அப்போது ஹார்ட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், ஹார்ட் டீடாக்ஸ் மெத்தட்னா இதுதான். ஸோ நீங்கள் பூண்டு டீ குடிக்கலாம், எலுமிச்சை டீ குடிக்கலாம், மறக்காமல் சிரகாதி சூரணம், மரமஞ்சள் குடிநீர் இது எல்லாமே எடுக்கும்பொழுது ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் உங்களுக்கு நார்மலாக இருக்குங்க. ஸோ ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 30 நாள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ என்னதான் நீங்கள் என்னென்ன மெடிசின்ஸ் எடுத்தாலும் சரி, இதையும் நீங்கள் ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ ஹார்ட் மசில்ஸ் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.